ஜான்சி நில்லு. நானும் நீயும் ஒன்னா இருக்க போது தான் என்ன புரிஞ்சிக்கவே இல்லை. பிரிவில்லாத என்ன புரிஞ்சுட்டு இருப்பேன்னு நினைச்சேன். நீ மாறவே இல்லை. நாம சந்தோஷமா இருந்ததை விட நீயும் நானும் சண்டை போட்டது தான் ஜாஸ்தி. உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் எது தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போறது தான். அதுவும் லவ் பண்ணவ நீ வேணா என்னை மறந்துடுன்னு சொல்லிட்டு போறத பார்த்துட்டு நிற்கிறான் பாரு. அந்த ஒரு நிமிஷம் மனசுல ஏற்படுற வலி இருக்கே, அது சாவை விட மோசமானது. அதையே நீ எனக்கு கொடுத்துட்ட. இந்த உலகத்திலேயே காதல் மாதிரி சந்தோஷம் தர்றது வேற எதுவும் கிடையாது. வேதனை தர்றதும் எதுவும் கிடையாது. ஒரு ஆம்பளை அழகானா அது காதல் பிரியும் போது மட்டும்தான். போதும் ஜான்சி. இப்போ கூட உன் வாழ்க்கையில நான் இருக்கனா இல்லையா எனக்கு தெரியல. அதை நீயே முடிவு பண்ணு. காதல்னா என்னன்னு புரிய வச்சதுக்கு. நீ ஜான்சியோட பேசினதை நானும் கேட்டேன். அது அவ நேற்று வரைக்கும் லவ் பண்ணுறது விளையாட்டுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ சொல்லும்போது தான் அந்த வலி புரிஞ்சுது. உனக்குள்ளே இருக்கிற லவ்வோட வலி எனக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. காதலில் ஜெயிச்சவங்க தோத்தவங்களை விட காதலை சொல்லாமலே போனவங்க தான் அதிகம். ஆனால் நான் அப்படி இல்லை. I love you. உன் மனசுல எனக்கு இடம் இல்லைங்கிறது நீ கார்ல படுத்து தூங்கும் போது எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் ஏன் உன்னை சந்திக்கணும், உன் கூட பழகணும்? தெரிஞ்சிருவேன், நல்லா தெரிஞ்சிருந்தோம். நான் ஏன் உன்னை லவ் பண்ணணும்? எல்லாமே ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு கனவு மாதிரி ஆரம்பிச்சு முடிஞ்சு போச்சுல்ல. பொண்ணுங்களுக்கு அவங்க ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. கற்பனையிலே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அப்படி நானும் உன்னை நினச்சிக்கிட்டு எங்கேயாவது தனியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுறேன். இப்படி எதையும் ஓப்பனா பேசிட்டா பிரச்சனையே கிடையாது. I like that. I like that too. ஜான்சியை காணோம். நல்லா தேடி பாத்தியா? நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். நீரு நான் வரேன். எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. எல்லா காதலும் சந்தோஷமா தாங்க ஆரம்பிக்குது. காதலுக்கு எதிரி காதலிக்கிற ரெண்டு பேரோட மனசுதான். புரிஞ்சுக்காம 100 வருஷம் சேர்ந்து வாழ்றதை விட பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு போறாங்க பாத்தீங்களா, அது கூட காதல் தாங்க. ஏய் ஜான்சி, நீ எதுக்கு கார்த்திகை விட்டு பிரிஞ்சு வந்த? அத பத்தி எதுவும் கேட்காதீங்க. சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். அப்ப நீ கார்த்திகை லவ் பண்ணலையா? உங்களுக்கு என்ன வேணும்? நான் கார்த்திகை லவ் பண்ணது நிஜம். ஆனா அவனை புரிஞ்சுக்கவே இல்லை. யோசிச்சு பார்த்தா நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். என் விருப்பப்படிதான் அவன் நடந்துக்கணும்னு நான் நினைச்சேன். அதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆனா அவ அப்படி இல்லை. என்னை விட அவனை நல்லா புரிஞ்சிருக்கான். அவனை அப்படியே ஏத்துக்கிட்டான். அதுக்காக உன் மனசுல இருந்த காதலை மறைச்சிட்டியா? எஸ். கூடவே இருந்து கஷ்டப்படுத்துறதை விட விலகி இருந்து அவனை சந்தோஷப்பட வைக்கலாம்னு நினைச்சேன். அதான் விலகி வந்துட்டேன். எந்த பிரச்சனைக்குமே விட்டு கொடுக்கறது தீர்வே இல்லை. அது தற்காலிகம் தான். புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறதா உண்மையான தீர்வுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்.
நீ விட்டு கொடுத்தா மட்டும் கார்த்திக் எப்படி தீபிகாவை ஏத்துக்குவான்? ஒருவேளை என்னை திரும்பவும் சந்திக்காம அவளை மட்டும் மீட் பண்ணியிருந்தா அவளைதான் லவ் பண்ணியிருப்பான் இல்லையா? முதல் தடவை அவனை புரிஞ்சுக்காம பிரிஞ்சுட்டேன். இப்ப அவனை புரிஞ்சுக்கிட்டதுனால பிரிஞ்சு வந்துட்டேன். அப்போ உன் லைஃப்? இங்க எனக்குன்னு ஒரு வேலை, 1-2 ஃப்ரெண்ட்ஸ், நிம்மதியான லைஃப், இது போதும். ஐம் ஹாப்பி. அதுக்கப்புறம் நீ கார்த்திகை பார்க்கவே இல்லையா? ஒரே ஒரு தடவை பார்த்தேன். சான்சி, தீபிகா எப்படி இருக்க? உன் குழந்தையா? Don't tell me. Oh, sweetie baby. Lovely. I really can't believe this. Karthik எங்க? He was here at... Thank you very much. Way to William Street? Yeah, it's that way. Oh. அவன் அப்படியே தான் இருக்கானா? இன்னும் மாறலையா? அதான் கார்த்திக். Yeah. Are you happy? Yeah. Hey, Karthik. I'll see you later. Okay? Bye. போதும்ல? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு லவ் எப்பவுமே நினைச்சு பார்க்குற ஒரு சந்தோஷம். ஆனா பிரிஞ்சவங்களுக்கு எப்பவுமே நினைச்சிட்டு இருக்க வலி சுகமான வலி.